ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். டிஎன்பிஎஸ்சியில் இது வரைக்கும் நடந்த தமிழ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் தான் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் 59 பேப்பர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இது 60வது பேப்பர். இப்போ வந்து 2024 நடந்த எக்ஸாமுக்கான தமிழ் கொஸ்டின் பேப்பர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே ஒரு பேப்பர் போட்டிருக்கோம், 2024 நடந்தது. இதுவும் 2024 நடந்தது தான். இதில் 100 தமிழ் கேள்விகள் கொடுத்துருக்காங்க, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல்லை அறிதல். ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல். ஆப் என்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆப் அப்படின்ற சொல்லுக்கான சரியான தமிழ் சொல் என்னன்னா செயலி. ஆப் அப்படின்னா செயலி. அடுத்து அதே தான் ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல். டச் ஸ்க்ரீன் அப்படின்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் என்னன்னா தொடுதிரை. டச் ஸ்க்ரீன் அப்படின்னா தொடுதிரை. அடுத்ததான் ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல். வாட்ஸ்அப் அப்படின்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் என்னன்னா புலனம். வாட்ஸ்அப் அப்படின்னா புலனம். அடுத்து விடை வகையை கண்டறிக. விடை மொத்தம் 8 வகைப்படும். வினா 6, விடை 8. இதில் இப்பக்கத்தில் உள்ளது அப்படின்றது வந்து எந்த வகையான விடை அப்படின்னா சுட்டு விடை. சுட்டு விடை அப்படின்றத வந்து இந்த பக்கத்தில் உள்ளது அப்படின்றது சுட்டி காட்டுறது. அடுத்து விடை வகையை தெரிவு செய். ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவும் போது சுஜாதாவின் சிறுகதைகள் இருக்கிறது என்று நூலகர் கூறுவது வந்து இனமொழி விடை. அதற்கு இனமான இன்னொரு பதில சொல்றது. ஆட தெரியுமா அப்படின்னு கேட்டால் பாட தெரியும் சொல்றது. கதை எழுத தெரியுமானா கட்டுரை எழுத தெரியும் அப்படின்னு சொல்றது. அப்போது ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கா அப்படின்னு கேட்டால் சுஜாதாவின் சிறுகதைகள் தான் இருக்குது அப்படின்னு சொல்றது வந்து அதற்கு இனமான ஒரு இனமொழி விடை. அடுத்ததான் அலுவல் சார்ந்த சொற்கள். இதில் சரியான இணை கேட்குறாங்க. எது சரியான இணை அப்படின்னா ட்ரெஸரி அப்படின்றது வந்து கருவூலம். ட்ரெஸரி அப்படின்றது வந்து கருவூலம். அடுத்த சரியான இணையை தேர்ந்தெடு. அலுவல் சார்ந்த சொற்கள். கேபினெட் அப்படின்றது வந்து அமைச்சரவை. கேபினெட் அப்படின்றது வந்து அமைச்சரவை. இதில் வந்து எல்லாமே சரிதான், ஆனால் வந்து அலுவல் சார்ந்த சொற்கள் கேட்குறாங்க. இதில் வந்து எபிகிராஃபி, கேவ் டெம்பிள், ஹீரோ ஸ்டோன், கல்ச்சுரல் வேல்யூஸ், ஹியூமனிசம், பிலீஃப் இதெல்லாம் வந்து அலுவல் சார்ந்த சொற்கள் இல்லை. இதில் வந்து கேட்டிருக்கிறது என்னென்னா அலுவல் சார்ந்த சொற்கள் தான். அப்போது இங்கே ட்ரெஸரி அப்படின்றது கருவூலம், கேபினெட் அப்படின்றது அமைச்சரவை. அடுத்ததும் அலுவல் சார்ந்த சொற்கள். கலைச்சொல். நாட்டிக்கல் மைல் கலைச்சொல் அறிதல். நாட்டுக்கல் மைல் அப்படின்னு சொல்லுக்கு இணையான கலைச்சொல் என்ன அப்படின்னா கடல் மைல். கலைச்சொல் அதில் நாட்டிக்கல் மைல் அப்படின்னு சொல்லுக்கு இணையான கலைச்சொல் என்ன அப்படின்னா கடல் மைல். அடுத்து ஊமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். ஊமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருள். இதில் உடலும் உயிரும் போல அப்படின்ற ஊமைக்கான சரியான பொருள் என்னன்னா மனம் ஒன்றிய துணை. மனம் ஒன்றிய துணை, அதாவது ஒற்றுமை. உடலும் உயிரும் போல அப்படின்னா ஒற்றுமை, மனம் ஒன்றிய துணை. அடுத்து ஊமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். மடை திறந்த வெள்ளம் போல அப்படின்றது வந்து தடையின்றி மிகுதியாக, அது மட்டும்தான் சரியானது. மடை திறந்த வெள்ளம் போல அப்படின்றது தடையின்றி மிகுதியாக. இதில் உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்றது வந்து வெளிப்படைத்தன்மை வரும். விழலுக்கு இறைத்த நீர் போல அப்படின்றது வந்து பயன் தராது. நெல்லிக்காய் முட்டையை கொட்டினார் போல அப்படின்றது வந்து ஒற்றுமையின்மை. அப்போது இதில் சரியான பொருத்தம் என்னன்னா மடை திறந்த வெள்ளம் போல தடையின்றி மிகுதியாக. அடுத்ததான் எவ்வகை வாக்கியம் கண்டறிக. கடிதம் கவிதாவால் படிக்கப்பட்டது. கடிதம் கவிதாவால் படிக்கப்பட்டது அப்படின்றது வந்து செயப்பாட்டு வினை. செயப்பாட்டு வினை. அடுத்து எவ்வகை வாக்கியம். பிறவினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. பிறவினை வாக்கியம் கேட்குறாங்க. பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் அப்படின்றது வந்து பிறவினை. வருவிக்கிறது. பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார், பிறவினை வாக்கியம். அடுத்தது தன்வினை வாக்கியம் கேட்குறாங்க. அவன் திருந்தினான் அப்படின்றது தன்வினை. திருந்த செய்தான் அப்படின்றது வந்து பிறவினை. திருந்தினான் அப்படின்றது வந்து தன்வினை. இங்கே தன்வினை கேட்டுக்கிறதுனால அவன் திருந்தினான் அப்படின்றது வந்து தன்வினை. அடுத்து விடைக்கேற்ற வினா அமைக்க. பொழுது, அதில் சிறு பொழுது பெரும் பொழுது என இரு வகைப்படும். ஒரு பொழுது வந்து பெருபொழுது சிறுபொழுது அப்படின்ற இரு வகைப்படும். இதுக்கு சரியான வினா என்னன்னா பொழுது எத்தனை வகைப்படும். பொழுது எத்தனை வகைப்படும். அடுத்தது விடைக்கேற்ற வினா. நமது வீட்டிற்கு வந்தவரை உபசரிக்கும் முறையை நாட்டுப்புற பாடல் கூறுகிறது. நமது வீட்டிற்கு வந்தவரை உபசரிக்கும் முறையை நாட்டுப்புற பாடல் கூறுகிறது. இதுக்கு சரியான வினா என்னன்னா நமது வீட்டுக்கு வந்தவரை உபசரிக்கும் முறையை எந்த பாடல் கூறுகிறது. எந்த பாடல் கூறுகிறது. அடுத்து விடைக்கேற்ற வினா. காணும் பொங்கல் அன்று உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்கள் வீட்டிற்கு சென்று
அவர்களை கண்டு மகிழ்வர். இதற்கு வினா என்னன்னா, காணும் பொங்கல் அன்று உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்கள் வீட்டிற்கு சென்று என்ன செய்வர்? அவர்களை கண்டு மகிழ்வர். அப்போ சரியான வினா என்னன்னா, என்ன செய்வர். அடுத்து இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். கலைத்தல், களைத்தல். இதுல கலைத்தல் அப்படின்னா அழித்தல். களைத்தல் அப்படின்றது வந்து சோறுதல், களைத்து போறது, சோறுதல். அடுத்து இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. பணித்து, பணிந்து. பணித்து, பணிந்து. இதெல்லாம் புத்தகத்திலேயே இருக்கு நேரடியா. தலைவர் தொண்டர்களை வேலை செய்ய பணித்தார், தொண்டர்கள் தலைவருக்கு பணிந்தனர். தலைவர்கள் தொண்டர்களை வேலை செய்ய பணித்தார், தொண்டர்கள் தலைவருக்கு பணிந்தனர். அடுத்த சொற்களை ஒழுங்குபடுத்தியிருக்காங்க. ஒழுங்குபடுத்த சொல்றாங்க. வெப்பத்தை தாங்கும் அளவிற்கு இன்றைய சூழலில் கவசங்கள் இல்லை. வெப்பத்தை தாங்கும் அளவுக்கு இன்றைய சூழலில் கவசங்கள் இல்லை. இதான் சரியான ஒழுங்குமுறை. அடுத்ததும் சொற்களை ஒழுங்குபடுத்த சொல்லியிருக்காங்க. மொழிபெயர்ப்பை கல்வியாக ஆக்குவதன் மூலம் அனைத்துலக அறிவையும் நாம் எளிதாக பெற முடியும். மொழிபெயர்ப்பை கல்வியாக ஆக்குவதன் மூலம் அனைத்து உலக அறிவையும் நாம் எளிதாக பெற முடியும். அடுத்தது அகரவரிசைப்படி எழுத சொல்லியிருக்காங்க. பாவரிசை பட்டு, பாட்டு, பிட்டு, பீர்க்கம். பட்டு, பாட்டு, பிட்டு, பீர்க்கம். அடுத்தது அகரவரிசை. பூவரிசை புலி, பூனை, பெட்டி, பேரன். புலி, பூனை, பெட்டி, பேரன். அடுத்தது அகரவரிசை. மாவரிசை அதில் மெல்ல, மேடு, மையல், மொட்டு, மோர், மவ்வல். மெல்ல, மேடு, மையல், மொட்டு, மோர், மவ்வல். அடுத்து வேர் சொல்லின் வினையாளனையும் பேரை காண சொல்லியிருக்காங்க. உணர் அப்படின்ற வேறு சொல். அதற்கான வினையாளனையும் பேர் என்னன்னா உணர்ந்தோர். இதில் உணர்ந்து அப்படின்றது வினையச்சம், உணர்ந்த அப்படின்றது பெயரச்சம், உணர்ந்தான் அப்படின்றது வினை முற்று. அப்போ வினையாளனையும் பேர் என்னன்னா உணர்ந்தோர். அடுத்து வேறு சொல்லின் தொழிற்பெயர் கேட்குறாங்க. மூளை அப்படின்ற வேறு சொல்லுடைய தொழிற்பெயர் என்னன்னா முளைத்தல். வேறு சொல்லின் தொழிற்பெயர் முளை அப்படின்ற சொல்லுக்கான தொழிற்பெயர் என்னன்னா முளைத்தல். இல்லை முளைத்தவன் அப்படின்றது வந்து வினையாளனையும் பெயர். முளைத்து அப்படின்றது வந்து வினையச்சம், முளைத்த அப்படின்றது பெயரச்சம். அப்போ முளைத்தல் தான் என்னது தொழிற்பெயர். வேர் சொல்லின் எதிர்மறை தொழிற்பெயர் கேட்குறாங்க. வேர் சொல்லுடைய எதிர்மறை தொழிற்பெயர் என்னன்னா உரை. அப்போ உரை அப்படின்றதுக்கான தொழிற்பெயர் என்னன்னா உரைத்தல். ஆனால் இங்கே எதிர்மறை கேட்கறதுனால உரையாமை. உரையாமை. கொடுத்தோர் இதற்கான வேர் சொல் என்னன்னா கொடு. வேர் சொல் கேட்குறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு கட்டளை சொல், ஒரு ஏவல் சொல்லாக தான் இருக்கணும். அப்போ கொடுத்தோர் அப்படின்ற சொல்லுக்கான வேர் சொல் கொடு. போவால் இதற்கான வேர் சொல் போ. போவால் அப்படின்ற சொல்லுக்கான வேர் சொல் போ. அடுத்ததான் நடப்பேன் இந்த சொல்லுக்கான வேர் சொல். நடப்பேன் அப்படின்ற சொல்லுக்கான வேர் சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நட. நட அப்படின்றது தான் அதுக்கான வேறு சொல். சொல்லுதல் என்பதன் தவறான பொருள். சொல்லுதல் அப்படின்ற ஒரு சொல்லுக்கான பொருள் வந்து செப்புதல், இயம்புதல், விளம்புதல். இது எல்லாமே வந்து சொல்றது அந்த பொருளில் தான் வரும். ஆனால் இதுக்கான தவறான பொருள் துய்த்தல். துய்த்தல் தான் இதுக்கு வராது. அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஒரே பொருளை தரக்கூடிய பல சொற்கள் என்னென்னா மாதங்கம், வாரணம், களிறு. இது பல சொற்கள் இருக்கு. இந்த பல சொற்களும் தரக்கூடிய ஒரே பொருள் என்ன அப்படின்னா யானை. மாதங்கம்னாலும் யானை தான், வாரணம் அப்படின்னாலும் யானை தான், களிறு அப்படின்னாலும் யானை தான். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடு. தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு. தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு. அடுத்து ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடு. வீட்டுக்கு வெள்ளை அடித்தான். வெள்ளை அடித்தான். அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். லிட்ரேச்சர் அப்படின்னா இலக்கியம். லிட்ரேச்சர் அப்படின்ற ஆங்கில சொல்லுக்கான நேரான தமிழ் சொல் என்னன்னா இலக்கியம். அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் காஸ்மிக் ரேஸ் அப்படின்றது விண்வெளி கதிர்கள். காஸ்மிக் ரேஸ் விண்வெளி கதிர்கள். இந்த ஒரு பேப்பரில் மட்டுமே கிட்டத்தட்ட 6-7 கேள்விகளுக்கு மேலே இந்த கலை சொல் அது கேட்டிருக்காங்க. கலை சொல் 6லிருந்து 10வது வரைக்கும் இருக்கக்கூடிய கலை சொல் எல்லாமே நம்ம ஒரே வீடியோவில் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் இருக்கு பாருங்கள். அடுத்து
ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். கம்யூனிசம் அப்படின்ற சொல்லுக்கான தமிழ் சொல் பொது உடைமை. கம்யூனிசம் அப்படின்னா பொது உடைமை. அடுத்து பிழை திருத்தம். சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக. சந்திப்பிழை இல்லாதது. காலத்தை ஆராய்ந்து அறிந்து கொண்டால் நிகழ்காலத்தை செம்மைப்படுத்தி கொள்ளலாம். நிகழ்காலத்தை செம்மைப்படுத்தி கொள்ளலாம். அடுத்து ஒளி மரபு சொல்லை கண்டறிக. கூகை. கூகை என்ன பண்ணும்? குளரும். கூகை குளரும். அப்போ குயில் கூவும், மயில் அகவும், புறா தான் குணுகும். புறா குணுகும். அப்போ கூகை குளிரும். அடுத்து மரபு பிழை, ஒளிமரபு. குணுகும் என்ற ஒளிமரபு சொல்லுக்கு உரிய பறவை புறா. அடுத்து பொருந்தா சொல் கண்டறிய சொல்லியிருக்காங்க. சொல்லின் பொருள் அறிந்து பொருந்தாத சொல்லை கண்டறிக. இதுல கான், வல்லை, அரண் இது எல்லாமே காடு அப்படின்ற ஒரு பொருளுக்கானது. அப்போ இதுல பொருந்தாதது என்ன? நச்சரவம். நச்சரவம் அப்படின்றதுதான் பொருந்தாதது. ஏன்னா அது விஷமுள்ள பாம்பு நச்சரவம் அப்படின்னா. அப்போ அது மட்டும்தான் பொருந்தாதது. அடுத்து பொருந்தாத சொல் தோன்றல், திரிதல், கெடுதல் இது எல்லாமே புணர்ச்சியில வரக்கூடியது. அப்போ இதுல பொருந்தாதது வல்லினம். விகார புணர்ச்சி அதுல 3 வகைப்படும் இல்லையா? தோன்றல், திரிதல், கெடுதல். அதுல பொருந்தாதது தான் இதுல வல்லினம் கொடுத்துருக்காங்க. அடுத்து பொருந்தாத சொல்லை கண்டறிக. கேரளா, ஆந்திரா, கர்நாடகம் இதெல்லாமே மாநிலங்கள். இலங்கை அப்படின்றது ஒரு தனி நாடு. அப்போ அது மட்டும் பொருந்தாதது. சிறுவன் எதிர்பாலினத்தை குறிக்கும் சொல். சிறுவன் அப்படின்ற சொல் இருக்கு. இதற்கு எதிர்பாலினம் சிறுமி. சிறுவன்னா சிறுமி. தோழி இதுக்கான எதிர்பாலினம் தோழன். தோழி அப்படின்னா தோழன். எதிர்சொல் மேலவர் இதற்கான எதிர்சொல் கீழவர். மேலவர் அப்படின்ற சொல்லுக்கான எதிர்சொல் கீழவர். பிரித்தல் இதுக்கு மாசற அப்படின்ற சொல்ல பிரிச்சோம் அப்படின்னா மாசு கூட்டல் அற. மாசு கூட்டல் அற. சேர்த்தல் இதுக்கு தம் கூட்டல் உயிர் அப்படின்றத சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்னன்னா தம் உயிர். தம் கூட்டல் உயிர் தம் உயிர். அடிக்கும் கூட்டல் அலை அடிக்கும் அலை. அடிக்கும் கூட்டல் அலை அடிக்கும் அலை. அடுத்து பத்தி அதற்கான வினா. கப்பல் பல்வேறு வகையான உறுப்புகளை உடையது. எறா, பருமல், வங்கு, கூம்பு, பாய்மரம், சுக்கான், நங்குரம் போன்றவை கப்பலின் உறுப்புகள்ல செல்லுது. அப்போ கப்பலின் முதன்மையான உறுப்பாகிய அடிமரம் அதற்கு பேர் எறா. குறுக்கு மரம் பருமல். கப்பலை செலுத்துவதற்கும் உரிய திசையில திருப்புறதற்கும் பயன்படக்கூடிய முதன்மையான கருவிக்கு பேரு சுக்கான். கப்பலை நிலையா ஒரு இடத்துல நிறுத்தி வைக்க பயன்படுற உறுப்பு நங்கூரம். சமுக்கு அப்படின்ற ஒரு வகை கருவியும் கப்பல்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கப்பல் சாஸ்திரம் சொல்றாங்க. இதுக்கான வினா என்னன்னு பாத்தீங்கன்னா கப்பலின் முதன்மையான உறுப்பு எறா. கப்பலில் இருக்கக்கூடிய முதன்மையான உறுப்பு எறா. கப்பலை செலுத்துறதுக்கும் உரிய திசையில திருப்புறதுக்கும் பயன்படுத்தக்கூடிய முதன்மை கருவி சுக்கான். சுக்கான் அப்படின்ற கருவி. கப்பலை நிலையாக ஒரு இடத்தில் நிறுத்தி வைக்க உதவும் உறுப்பு நங்கூரம். கப்பலை நிறுத்துறதுக்கு பயன்படக்கூடிய உறுப்பு நங்கூரம். கப்பலின் குறுக்கு மரம் பருமல். அடிமரம் எறானா, குறுக்கு மரம் பருமல். கப்பல்களில் பயன்படுத்தப்படும் ஒரு கருவியாக கப்பல் சாஸ்திரம், அதாவது கப்பல்ல பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு கருவியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கப்பல் சாஸ்திரம் சொல்லுது. அது என்னது அப்படின்னா சமுக்கு. அடுத்து ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர். ஏனையோர் புறமுதுகு காட்டி ஓடி பிழைத்தனர். ஏனையோர் அப்படின்றது ஒரு பன்மை. இதுல பிழைத்தனர் அப்படின்றத பன்மைக்கானது. அப்போ பிழைத்தனர் அப்படின்றதான் வரணும். அடுத்து சொல்லையும் பொருளையும் பொறுத்துக. வன்மை அப்படின்றது கொடை அப்படின்ற பொருள் வரும். இங்க கொடை, ஈகை எல்லாமே ஒண்ணுதான். அப்போ வன்மை அப்படின்னா ஈகை. மேதை அப்படின்னா அறிவு நுட்பம், அறிவில் சிறந்தவர், அறிவு நுட்பம். புரை அப்படின்னா குற்றம். புரைனா குற்றம். மெய்னா உடம்பு, உடல். மெய்னா உடல். அடுத்தும் சொல்லும் பொருளும் தான். முகில்னா மேகம். முகில் மேகம். காலன்னா யமன். காலன்னா யமன். மெத்த அப்படின்னா மிகவும். மெத்த அப்படின்னா மிகவும். சேகரம் அப்படின்னா கூட்டம். சேகரம்னா கூட்டம். முகில்னா மேகம். காலன்னா யமன். மெத்தனா மிகவும். சேகரம்னா கூட்டம். அடுத்ததும் சொல்லும் பொருளும். பொலம்னா என்னன்னா அழகு. பொலம் அப்படின்னா அழகு அப்படின்ற பொருள். கல் அப்படின்னா மலை. கல்னா மலை. மல்லல்னா வளம். மல்லல் வளம். செரு அப்படின்னா வயல். செரு அப்படின்னா வயல். பொலம்னா அழகு, கல்னா மலை, மல்லல்னா வளம், செருனா அழகு, வயல். அடுத்ததும் சொல்லும் பொருளும். ஈரம் அப்படின்னா இரக்கம். ஈரம் இரக்கம். நாணம் அப்படின்னா வெக்கம். நாணம்னா வெக்கம். முழவு அப்படின்றது ஒரு வகையான இசைக்கருவி. முழவுனா இசைக்கருவி. செஞ்சொல் அப்படின்னா திருந்திய சொல். செஞ்சொல்னா திருந்திய சொல்.
அடுத்து பிழை திருத்துதல். ஒரு ஓர் எங்கே பயன்படுத்தணும் அப்படின்றது. உயிருக்கு முன்னாடி ஓர் பயன்படுத்துவோம். உயிர்மெய்க்கு முன்னாடி ஒரு அப்படின்ற சொல்ல பயன்படுத்துவோம். இரவு அப்படின்றது வந்து உயிரெழுத்து வர்றதுனால ஓர் இரவும், பா அப்படின்றது வந்து உயிர்மை அப்படின்றதுனால ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பிழை திருத்துதல். ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குலம் இருந்தது. அழகிய உயிர் அப்படின்றதுனால ஓர், குலம் கு அப்படின்றது உயிர்மை அப்படின்றதுனால ஒரு. அப்போ ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குலம் இருந்தது. அடுத்து பிழை திருத்துதல். சரியான பதிலை தேர்ந்தது. ஓர் உயிர். உயிர் அப்படின்றதுல அப்படின்றது வந்து உயிரெழுத்து அப்படின்றதுனால அங்கே ஓர் பயன்படுத்துகிறோம். அடுத்து சரியான தொடர். அணி என்னும் சொல்லுக்கு அழகு என்பது பொருள். இதுதான் சரியான தொடர். அதாவது சொற்களோட ஒழுங்குமுறை. அணி என்னும் சொல்லுக்கு அழகு என்பது பொருள். அடுத்து சரியான தொடர். தமிழர்களின் பண்பாட்டு கூறுகளில் விருந்தோம்பல் முதன்மையானதாகும். தமிழர்களின் பண்பாட்டு கூறுகளில் விருந்தோம்பல் முதன்மையானதாகும். இந்த கேள்வியை நிறையா பேப்பர்ஸில் கேட்டிருக்காங்க. அடுத்து சரியான தொடர். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். திருக்குறள். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். தான் சரியானது. அடுத்து ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர். இது பழம் அன்று, இவைகள் பழங்கள் அல்ல. அதாவது ஒருமையில் வந்து அன்று அப்படின்றத பயன்படுத்தணும். பன்மை இவைகள் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அல்ல அப்படின்ற சொல்ல பயன்படுத்தணும். அப்போ இது பழம் அன்று, இவைகள் பழங்கள் அல்ல. இதுதான் சரியானது. பொருத்தமான பொருளை தேர்வு செய்து எழுதுதல். குளவி அப்படின்னா ஒரு வகையான பூச்சி. குழவி அப்படின்னா குழந்தை. குளவினா ஒரு வகையான பூச்சி, குழவி அப்படின்னா குழந்தை. அடுத்து பொருத்தமான பொருள். நல்கினாள் அப்படின்னா என்னன்னா கொடுத்தாள். நல்கினாள் அப்படின்னா கொடுக்கிறது, கொடுத்தாள். அடுத்து பின்வரும் மரபு தொடரை இணையான பொருளோடு பொருத்துக. பின்வரும் மரபு தொடரை இணையான பொருளோடு பொறுத்து சொல்லியிருக்காங்க. கண்ணை மூடிக்கொண்டு அப்படின்னா என்னன்னா ஆராய்ந்து பார்க்காம செயல்படுறது. கண்ணை மூடிக்கொண்டு அப்படின்னா ஆராய்ந்து பாராமல் செயல்படுறது. அடுத்து கலைச்சொல் பொறுத்து சொல்லியிருக்காங்க. மித் அப்படின்னா தொன்மம். அடுத்து ஆஸ்தட்டிக்ஸ் அப்படின்னா அழகியல். டெர்மினாலஜி அப்படின்னா கலைச்சொல். ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படின்னா கலைப்படைப்புகள். அடுத்து சரியான கலைச்சொல் எழுதல். ரெனைசன்ஸ் அப்படின்னா மறுமலர்ச்சி. அதான் சரியானது. இப்போ நடந்து முடிஞ்ச ஒரு தேர்வில் கூட அது கேட்டிருந்தாங்க. குரூப் டியில் கூட கேட்டிருந்தாங்க. அடுத்து கலைச்சொல் அறிதல். தவறான இணை கேட்குறாங்க. அதில் மிசில்னா ஏவுகணை, செலன்சாயில் அப்படின்னா கலர் நிலம், காம்பினேஷனாக புணர்ச்சி. இதில் சிக்கன் சூப் அப்படின்றது வந்து காய்கறி வடிசாறு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் தவறு. கூற்று காரணம் சரியா தவறா? கூற்று. செப்பலோசை வெண்பாவிற்கு உரியது. திருக்குறளும் நாலடியாரும் வெண்பாவில் அமைந்துள்ளன. காரணம் இருவர் உரையாடுவது போன்ற ஓசை செப்பல் ஓசை. அப்போ இரண்டுமே சரி. திருக்குறளும் நாலடியாரும் வந்து வெண்பா தான், அது செப்பல் ஓசை உடையது தான். அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இருவர் உரையாடுவது போன்ற ஓசையில் இருக்கும். அடுத்து கூற்று காரணம் சரியா தவறா? கூற்று. ஒரு எழுத்தே பொருள் தரும் சொல்லாக அமைவதை ஓரெழுத்து ஒரு மொழி. ஒரு எழுத்து தான் பொருள் தரதா இருந்துச்சு அப்படின்னா அது ஓரெழுத்து ஒரு மொழி. காரணம் மீ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி மேகம் என்ற பொருள் தரும். மீ அப்படின்னா மேலே அப்படின்ற ஒரு பொருள். இங்கே மேகம் கொடுத்துருக்காங்க. அப்போது தவறு. அப்போ கூற்று சரி. அடுத்ததான் கூற்று காரணம் சரியா தவறா? கூற்று. சிறு சிறு உறுப்புகளாக பிரிக்கும் வகையில் அமைந்த சொற்களை பகுப்பதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் பகுபத உறுப்புகள் 5 வகைப்படும் கொடுத்துருக்காங்க. பகுபத உறுப்புகள் 6 வகைப்படும். அப்போ கூற்று சரி, காரணம் தவறு. குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு. சுடு, சூடு. சுடுனா சுடுறது, சுடுதல். சூடு அப்படின்றது வந்து தீக்காயம். சுடுதல். சூடு அப்படின்றது வந்து தீக்காயம். அடுத்து குறிலடில் வேறுபாடு தான். தொடு, தோடு. தொடு அப்படின்னா தொட்டு பார்த்தல், தொட்டு பார்க்கறது. தோடு அப்படின்றது வந்து அணிகலன், நம்ம அணியக்கூடிய அணிகலன். அடுத்து இருபொருள். அணி அப்படின்ற ஒரு சொல்லுக்கான 2 பொருட்கள் என்னென்ன அப்படின்னா இங்கே அழகு, அணிகலன். அழகு, அணிகலன். அடுத்தது இருபொருள். திங்கள் அப்படின்ற சொல்லுக்கான இருபொருள் மாதம், சந்திரன். மாதம், சந்திரன். அடுத்து இருபொருள். தாரணி அப்படின்னா வையம், உலகம். தாரணி அப்படின்னா வையம், உலகம். அடுத்து பொருத்தமான காலம். அப்துல் கலாம் அவர்கள் இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது பெற்றவர். இது என்ன காலம் அப்படின்னா இறந்த காலத்துக்கு உரியது. அப்துல் கலாம் அவர்கள் இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது பெற்றிருக்காரு, ஏற்கனவே வாங்கியிருக்காரு. அப்போ இறந்த காலம். அடைப்புகள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. கொதி அப்படின்னா சோறு கொதி வந்தது. சோறு கொதி வந்தது.
அடுத்து சரியான இணைப்பு சொல். எலிவலை ஆனாலும் தனிவலை வேண்டும். எலிவலை ஆனாலும் தனிவலை வேண்டும். அடுத்து சரியான இணைப்பு சொல். நீ படிக்கலைன்னா ஊரில் யாரும் மதிக்க மாட்டாங்க, அதனால் நீ பள்ளிக்கூடம் போய் நல்லா படிச்சுக்க. அதனால் அப்படின்றது தான் சரியான இணைப்பு சொல். அடுத்து சரியான இணைப்பு சொல். அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள் தான் நமக்கு மலைக்கு அடிப்படை. அதனால், மேலும் இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. இந்த இதில் சரியானது என்னென்னா ஏனெனில் அப்படின்றது சரியானது. அடுத்து சரியான வினா. டேஷ் சொற்களை பேச வேண்டும். எப்படி சொற்களை பேச வேண்டும். எப்படி சொற்களை பேச வேண்டும். அடுத்து சரியான வினா. கண்டிப்பாக வழிவிட வேண்டிய வாகனங்கள் யாவை. கண்டிப்பாக வழிவிட வேண்டிய வாகனங்கள் யாவை தான் இந்த சரியானது. அடுத்து சரியான வினா சொல். மனிதனின் மனம் கலங்க காரணமாக அமைவது யாது. மனிதனின் மனம் கலங்க காரணமாக அமைவது யாது. இதில் எல்லாமே ஓரளவுக்கு கொஞ்சம் பொருந்துற மாதிரி இருக்கும் ஆப்ஷன் எல்லாமே. இது கேட்ட கொஸ்டின் தான் ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேள்விகளை நோட் பண்ணி வச்சுக்கிறது கூட ரொம்ப நல்லது. அடுத்து பொருத்தமான காலம். சரியான காலத்தை தேர்ந்தெடு. அங்கு வருவீர்கள் அப்படின்றது எதிர்காலம். மற்றது எல்லாமே அங்கு வருவீர்கள் அப்படின்றது இறந்த காலம் தவறு. அங்கு வந்தீர்கள்ன்றது எதிர்காலம் தவறு. அங்கு வருவீர்கள் நிகழ்காலம் தவறு. அப்போது அங்கு வருவீர்கள் அப்படின்றது எதிர்காலம் மட்டும்தான் சரியானது. அடுத்து பொருத்தமான காலம் அமைத்தல். பார்த்திபனும் பாரதியும் பள்ளியை அடைந்தனர். பள்ளியை அடைஞ்சிட்டாங்க, அப்போது இறந்த காலம். பின்வருவனவற்றில் பேச்சு வழக்கு அல்லாதது. உழவர்கள் வயலில் இறங்கினார்கள். இறங்குறாங்க, இறங்கிட்டாங்க, இது எல்லாமே பேச்சு வழக்கு. இதில் அப்போ எழுத்து வழக்கு கேட்குறாங்க. என்னன்னா உழவர்கள் வயலில் இறங்கினார்கள். அடுத்து சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல். பாரதிதாசனின் சிறந்த படைப்பு குடும்ப விளக்கு. பாரதிதாசனின் சிறந்த படைப்பு அதோடைய பேர் என்னன்னா குடும்ப விளக்கு. பின்வருவனவற்றில் பேச்சு வழக்கு அல்லாதது, அதாவது எழுத்து வழக்கு என்னன்னா சரியாக சொன்னாய். சரியாக சொன்னாய். அதில் ரைட்டாக சொன்ன, சரியாக சொன்ன, சரியாக சொன்ன, அது எல்லாமே தவறு பேச்சு வழக்கில் இருக்குது. இங்கே பேச்சு வழக்கு அல்லாதது அப்போ சரியாக சொன்னாய், அதான் சரியானது. அடுத்து பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. சரியானதை கண்டறிய சொல்லியிருக்காங்க. அவன் தலையணையில் படுத்தான். தலையணையில் படுத்தான். அடுத்து சரியானது. விளக்கு அப்படின்னா விளக்கு. விளக்குனா விளக்கு. அடுத்து சரியான நிறுத்தற்குறி. இரட்டை மேற்கோள் கொடுத்துருக்காங்க. இப்படியும் நடக்குமா கேள்விக்குறி, அங்கே ஒரு மேலே இரட்டை மேற்கோள். அடுத்து சரியான நிறுத்தற்குறியுடைய விடை. ஒற்றை மேற்கோள். யார் நீ கேள்விக்குறி கொடுத்து என்ன கேட்டான் கணியன். முற்றுப்புள்ளி. என கேட்டான் கணியன். அடுத்து நிறுத்தற்குறி. இரட்டை மேற்கோள். தம்பி கார்புள்ளி கொஞ்சம் குடிக்க தண்ணீர் கிடைக்குமா கேள்வி. இரட்டை மேற்கோள். அடுத்து ஊர் பேரின் மருவு. மயிலாப்பூர்னா மயிலை. மயிலாப்பூர்னா மயிலை. ஊர் பேரின் மருவு. மன்னார்குடினா மண்ணை. ஊர் பேரின் மருவு. நாகப்பட்டினம்னா நாகை. ஓகே, இந்த திரையில் கேட்கப்பட்ட 100 தமிழ் கேள்விகள் பார்த்துருக்கோம். அடுத்த ஒரு பேப்பரில் பார்க்கலாம். தேங்க்யூ.